மின்சாரத்துறைக்கு 13,586 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு மானியத்துக்காக 5,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின் தேவைக்கேற்ப பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் 4,991 மெகாவாட் கூடுதல் மின்சாரம் பெற்று மின் பற்றாக்குறை சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் பன்னீர்செல்வம், தற்போதைய நிலையில் அதிகபட்ச மின் தேவை அளவான 13,775 மெகாவாட் மின் தேவை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நடப்பு நிதியாண்டில் மின்துறைக்கு மொத்த நிதியுதவியாக 13,586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட் உரையில் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இடைக்கால நீண்டகால மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களை இறுதி செய்தும் 4,991 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் மின்சாரத்தை பெற்று முந்தைய அரசால் தீர்வு காணப்படாமல் விட்டுச் செல்லப்பட்ட மின் பற்றாக்குறை சூழலை திட்டமிட்ட முறையில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு சீர் செய்து வருகிறது. தற்போது மின்சார பயன்பாட்டிற்கான தேவை கணிசமான அளவு உயர்ந்துள்ள போதிலும் மின் தேவைக்கும் மின் வளங்களுக்கும் இடையிலான இடைவெளி பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக 24/6/2014 அன்று இதுவரை அதிகபட்ச உச்ச மின் தேவை அளவான 13,775 மெகாவாட் மின் தேவையையும் நமது மாநிலம் நிறைவு செய்துள்ளது என்பதை இப்பேரவைக்கு தெரிவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். கடும் நிதிச் சுமைக்கு இடையிலும் பொது விநியோக திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த உணவு மானியமாக 5,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் பன்னீர்செல்வம், காவல்துறைக்கு 5,538 கோடி ரூபாயும், தீயணைப்புத்துறைக்கு 11 கோடி ரூபாயும், நீதி நிர்வாகத்துக்கு 809 கோடி ரூபாயும், 169 நீதிமன்றங்கள் அமைக்க ஒப்புதல் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர வளர்ச்சி திட்டங்களுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட் உரையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு 46 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நெடுஞ்சாலைத்துறைக்கு 8,228 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார்.